சரி வாங்க ஏறுங்க, என்ன பண்றது? சும்மா சொல்லணும்னே, டீசல் விலை ரொம்ப ஏறி போச்சுமே, அதுக்காக தானே. சரி ஏறலாமா? ஒரு 50 சேர்த்து கொடுங்கண்ணே. எவ்வளவு? 450 ரூபாயா? இல்லண்ணே, 300 ரூபாயில ஒரு 50 சேர்த்து கொடுங்க. நான் தானே டிரைவர், நீங்க ஏறுண்ணே. 350 ரூபா விட்டுறேன். ஓரமா பண்ண நவுறுண்ணே. ஏன்னா குறுக்க இருக்கியா நந்தி மாரி வந்து? ஆர்மியா? ஆர்மியில மாட்டுத்தாவணி போனே. மாட்டுத்தாவணி போதும் நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. இறங்குடா, சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா நந்தா பண்ற. இறங்குடா. ஆரியா நீ இங்க வந்து யாட்டோ ஓட்டோன்னு இருக்க, அடிச்சு மூஞ்சி இஞ்சியெல்லாம் கலக்கி முடியுங்க. ஏய் ஆறாடி, என்ன விளையாட்டுக்கு அடிக்கிட்டியா? இங்க பாருங்க, காரைக்கால் அமைந்திருக்கும் நம்ம நாகை 360 ஷோரூமுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம புது புது கலெக்ஷன், புது புது ட்ரெண்டிங் ஐட்டம் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆஃபர்ஸும் நிறைய வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. லொகேஷன் தெரியலன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களின் ஆதரவே எங்களோட அடுத்த முயற்சி. நன்றி. ஹே காய்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம மதுரையில தான் இருக்கிறோம். மதுரைனால நமக்கே தெரியும். அது கரெக்டா இருந்தா புரோட்டா இல்ல மண்டை ஃபுல்லா சாப்பிடலாம். நான் மதுரை, நான் வளர்க்குற 2 உதிரை உன்னை விட்டுருவேன் பதற ரெடி. அந்த மாதிரி ஸோ மதுரைனாலே ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு எல்லாம் பயங்கரமா இருக்கும். அழகர் ஆற்றுல இறங்குறது, ஃபங்க்ஷன்னால திருநாளே நம்மதேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று பண்ண போகிறோம். என்ன வீடியோ பண்ண போகிறோம்னா, நாங்கள் வந்து ஆட்டோ டிரைவர் ஷர்ட் வந்து நாங்கள் போட்டுக்கிட்டு இங்கே உள்ள ஒரு ஆட்டோ ஒன்று இருக்குது, அங்கே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு நல்லா. ஆக்சுவலாக அங்கே இந்த பக்கம் நான் கிராஸ் பண்ணும்போது பார்த்தோம், சரி தூங்கிட்டு இருக்காரு, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், பிளான் பண்ணி அவர் தூங்கிட்டு இருக்காரு. அவரே போய் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண போகிறோம். எப்படி கன்ஃபியூஸ் பண்ண போகிறோங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீ நல்லா அசந்து தூங்குனே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். மாட்டுதானே நாட்டம் வந்தானே போகணே. எங்கே மாட்டுதானில்? எங்கே? பஸ் ஸ்டாண்டில் இருக்கட்டும். 400 ரூபாங்க. போல 400 ரூபா கொஞ்சம் குறைச்சி கம்மி பண்ணி கொடுங்க. டீசல் அதிகமாக இருக்குண்ணே, எல்லாம் ரேட் டைம் ஆயிடுச்சுண்ணே. மாட்டு தாவணி போனால் இங்கேருந்து ஒரு 2 தெருவு பக்கம் தானே இருக்கு. இல்லைண்ணே, 16 கிலோமீட்டருண்ணே. 16 கிலோமீட்டர் எப்படிண்ணே போகிறது? இங்கேருந்து 14 கிலோமீட்டர் 400 ரூபா வாங்கிக்கிறீங்க. டீசல் ஏறி போச்சுண்ணே, என்ன பண்ணுறது? ஒரு 300 ரூபா வாங்கிக்கண்ணே. 300 ரூபா வாங்கிக்கலாண்ணே. சரி வாங்க ஏறுங்க, என்ன பண்ணுறது? சும்மா சொல்லணும்னே, டீசல் விலை ரொம்ப ஏறி போச்சுமே, அதுக்காக தானே. சரி ஏறலாமா? ஒரு 50 சேர்த்து கொடுங்கண்ணே. எவ்வளவு? 450 ரூபாயா? இல்லண்ணே, 300 ரூபாயில ஒரு 50 சேர்த்து கொடுங்க. 350 ரூபா தரவா? 50 ரூபா கொடுங்க. சரி போகலாம் வாங்க. அண்ணா தப்பான்னு சரிங்க, கோயிலில் போய் தூங்குங்க, சவாரி இருக்கு. சரிண்ணே, 300 ரூபா 350 ரூபா கொடுங்க. சரி பத்தலங்கண்ணே. அது சவாரி இருந்துச்சா, தப்பான்னு சரிங்க. கோயில் மரத்தடி இருந்தா அங்கே போய் தூங்குங்க. சரி நேரம் வந்து எடுங்கண்ணே. சரி ஓகே அண்ணா, இறங்குங்க. அங்கே இங்கே பக்கத்துக்கு தூங்க. தப்பான்னு சரிங்க, கஸ்டமர் வந்துட்டாங்க. நீங்கள் சரி மழை தூங்கிட்டீங்கன்னா அதுவும் கேட்காம இருந்தேன். கஸ்டமர் வந்துட்டாரு. இல்லப்பா என்ன ஆட்டோ வருமா வராதாப்பா? நான் அவங்க சும்மா தொண்ணு பேசி நம்ம அண்ணன் தான் தூங்கிட்டு இருந்தேன், அப்படி டிஸ்டர்ப் பண்ணுங்க. அண்ணே இறங்கி இறங்குண்ணே. ரேட் இப்போ சும்மா ரேட் அதான் நான் ஊத்திட்டேன். அப்புறம் சும்மா ரேட்டுண்ணே. சார் இறங்குண்ணே, கஸ்டமர் நிற்கிறேன். கஸ்டமர் நிற்கிறாங்கண்ணே. மாட்டுதானே போலாம் 300 ரூபா. 300 ரூபாயா? 400 ரூபா சொன்னார் அவரு. அண்ணே என்னண்ணே, நான் 350 ரூபா பேசி வச்சு நீ 300 ரூபான்றீங்க. 300 ரூபாயா? அப்ப எடுங்க வாங்க. யார் நீங்க? ஆமா நீ யாரு? ஆட்டோ டிரைவர். அப்ப ஏற்பா 350 ரூபா 350 ரூபா குறைஞ்சு வராது. அவர் 300 ரூபா சொல்றாரு, நீங்க 350 ரூபான்றீங்க. ஆட்டோ டிரைவர் நானுங்க. அவர் சொல்லுவாரு, அவரு கண்டக்டர் வேலை பார்த்து இருந்திருப்பாரு. அவருக்கு ஆட்டோ டிரைவர் யாருப்பா? நீயா? அண்ணா நீங்களா வரா? எடுப்போம் போல ஆட்டோ எடுப்போம், நேரம் ஆகுது. நான் தானே டிரைவர். நீங்க ஏன் 350 ரூபா விட்டுறேன். ஓரமா பண்ண நவுறுண்ணே. ஏன்னா குறுக்க இருக்கியா நந்தி மாரி வந்து? ஆர்மியா? ஆர்மியில மாட்டுத்தாவணி போனே. மாட்டுத்தாவணி போதும் நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. கஸ்டமர் நீங்க பேசுறீங்க. 350 ரூபா கொஞ்சம் வரானே. ஏறினேன் நம்மகிட்ட ஏறினேன்.
முன்னூறுவான்றாரு குட்டையில கவுத்து வச்சிருப்பாருண்ணே ஆட்டோவை. ஏய் 300 ரூபாப்பா ஏறுப்பா நீ. ஏய் இறங்குடா. அண்ணே உங்களுக்கு என்னண்ணே பிரச்சனை இப்போ? எங்கடா சவாரி ஏத்தி போறேன்ல. சவாரி நான் ஏத்திட்டு போயிருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி உன்னை 300 ரூபா உன்னை ஏறினேன் ஒத்துக்கிறான். சவாரி எடுக்கிறாங்க. இறங்குடா இறங்குடான்னு சொல்லி இருக்கீங்களா? என்னண்ணே பிரச்சனை உங்களுக்கு இப்போ? நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இறங்குடா நீ. அண்ணே சவாரி ஏத்துனேன். ஏன்னா அங்க கோயில் போன பொண்ணு பாவப்பட்டு உள்ள தூங்க வச்சாக்க என்ன? இறங்கியா? ஏய் இறங்குடா. 200 ரூபா கொண்டு 200 ரூபா கொண்டு ஏறினேன். 200 ரூபா கொண்டு அவர் 200 ஒத்துக்கிறான். தரணும் ஏறினேன். ஏய் இறங்குடா. ஆட்டோ இறங்குடா. உங்க ஆட்டோவா? இறங்குடா சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன லந்தா பண்ற? இறங்குடா. ஆட்டோ உங்க ஆட்டோவா? சவாரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏத்திக்கிட்டு இருக்கேன். நீ என்ன ஆட்டோன்னு மாதிரி ஏறி உட்காந்துருக்கா? லந்து பண்றியா? இறங்குடா இறங்குடா முதல்ல இறங்குடா. அண்ணா ஆட்டோ ஏய் ஓடா ஏற்பா நீ. ஆட்டோ யார் ஆட்டோன்னு சண்டை போட்டுருக்கீங்க. ஏறுனா என்ன எங்க ஏறுது? ஆட்டோ ஏன் ஆட்டோண்ணே? ஆட்டோ ஆட்டோயா? யார் ஆட்டோ? என்ன லந்து பண்ணிக்கிறியா? 2 பேரும் பேசி ஒரு முடிவுவாங்க. அப்புறம் யார் ஆட்டோ இது? ஏய் நீ ஏறியா? போன பொண்ணு சரி தூங்கிட்டு போது தூங்க விட்டா நான் விளையாட்டு காட்டுறீங்களா? ஆரியா நீ இங்க வந்து ஆட்டோ ஆட்டோன்னு இருக்க அடிச்சு மூஞ்சி எல்லாம் கலக்கி பிடிங்க. அண்ணே ஆட்டோ ஆட்டோண்ணே ஏறினா பிரச்சனை ஆயிப்போண்ணே. வெட்டு குத்தா ஆயிப்போண்ணே. என்னங்க அவரு என்னங்க இப்படி சொல்றாரு? நீங்க ஏறுன்றீங்க. வெட்டு குத்தா யார் ஆட்டோங்க? ஆட்டோ நம்ம ஆட்டோண்ணே. நீ ஏரியா ஆட்டோயா? யாருன்னே தெரியல. எங்கிட்ட இருந்து வந்து ஆட்டோன்னுகிட்டு பேரம் பேசிக்கிட்டீங்க. சரி வாங்க போய்தான் பாப்போம். ஓட அடிச்சு மூஞ்சி உடைக்க போறேன். அண்ணே ஆட்டோ வந்து ஏன் ஆட்டோண்ணே? நாளைக்கு போலீஸ் கோர்ட்டு கேஸ்னா நீங்க தான் அலையணுண்ணே. பாத்துக்கங்க. அந்த பிரச்சனைகள்லாம் வந்து என்ன இருக்காதுங்க. ஆட்டோ போன மாதிரி இருக்காங்க. அடிச்சிடுன்றாரு. நான் வரல. சும்மா லந்தா? ஏய் என்ன லந்து பண்றியா? யாரு லந்து பண்றது? ஏய் ஆறா நீ என்ன விளையாட்டுக்கு அடிக்கிட்டியா? இங்க பாருண்ணே ஆட்டோ நம்ம ஆட்டோண்ணே. காலா பிரச்சனை பண்றீங்க நீங்க. ஓடா ஓரியா இல்லையா? இல்லண்ணே தூங்க இடம் கொடுத்தா உள்ள கம்முன்னு படுத்துக்கண்ணே. தேவையில்லாம பேசாதீங்கண்ணே. யார் ஆட்டோல யாரா வந்து தூங்குறதுக்கு இடம் கொடுத்து? யார் ஆட்டோ? ஏன் ஆட்டோ தானே? ஆட்டோடா. உங்க ஆட்டோ? என்னடா விளையாண்டுக்கிட்டு இருக்கியா? உங்க ஆட்டோவா? இப்படிதான் யாராவது வந்து மொட்டை அடிச்சிருந்தாங்க அவங்க தெரியல தபால் வச்சுப்பீங்களா நீங்க? டேய் ஆறா நீ உழைச்சு சம்பாதிங்கண்ணே. என்னண்ணே நீங்க இப்படி பண்றீங்க? நீங்க உழைச்சு சம்பாதியா? டேய் வண்டியா? வண்டி உங்க வண்டியா? அப்ப என் வண்டி இல்லையா? கிளப்பி விட்டு TN 58 உங்க வண்டியா? நல்லா சொன்னடா. போடா வண்டி அங்க கடைக்கு போய் எடுத்துக்கடா. என் வண்டி எங்கண்ணா? இங்கதானே போட்டேன். வண்டி எங்கடா போட்டு வந்து எங்கடா வந்து லந்த காமிச்சிருக்கீங்க? இங்கதானே வண்டி போடா வந்த சவாரி இங்கதானே போட்டேன் வண்டியா? போட்ட இடத்துல போய் பாருடா. இங்கயா போட்ட? போட்டா இங்கதானே. நான் வந்து TN 59ண்ணே. இது 58ண்ணே. போய் பாரு அண்ணாண்ட போய் பாருடா. இல்லண்ணே அண்ணே வண்டி எங்கதானே விட்டேன் ஆட்டோவா? இங்க போய் பாருடா வண்டி எங்க விட்டனே. அந்த சவாரி இங்க எடுத்து விட்ட. அதுக்கான ஒரு வார்த்தை ஹேன்னு இருக்கிறீங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. வண்டி எங்க தானே விட்டேன்? இது எந்த வண்டியாண்ணே? இது குப்பை வண்டியா? ஓருக்குண்ணே TN 59 அண்ணே. சார்ண்ணே மன்னிச்சுக்கண்ணே. இந்த வண்டி தானே. அது தெரியாம நான் கார்பரேஷன்ல வேலை பார்க்குறேன். சார்ண்ணே மன்னிச்சுக்கண்ணே. மன்னிச்சுக்கண்ணே தெரியாம விட்டேன். வண்டி TN 59 அந்த வண்டி தானே. மன்னிச்சுக்கண்ணே. நம்ம வண்டி அங்க நிக்குது. தப்பா நினைச்சாதீங்க. TN 58 இது. TN 59. யாரா நீ? இல்லண்ணே மனுஷனே வண்டி 2 வண்டி ஒரே மாதிரி இருக்க கன்ஃபியூஸ் ஆட்டேண்ணே. வண்டி ஒரே மாதிரி இருந்தனால இந்த வண்டி ஒரே வண்டி. நம்ம மூக்கு ஒரே மாதிரி தானே பாருங்க. அதுவும் ஆட்டோ இது ஆட்டோ தானே. அது குப்பை வண்டிடா. தானே பேசஞ்சர் வண்டிடா. கிட்டத்தட்ட 2க்கு 3 சக்கரம் தானே இருக்கு. ஏன்டா வீட்ட வாங்குற? பூரா நான் பாட்ட ஓட்டிட்டு டயர்ல. சார் மன்னிச்சு சார் மன்னிச்சு நீங்க தூங்க போனேன் சார் நான் மன்னிச்சு. இது வண்டி 2 வண்டி ஒரே மாதிரி தப்பா இருந்துச்சு. நான் அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். அங்க கடக்க தெரியல. போடா
மன்னிச்சுக்கண்ணே. வண்டி எடுத்துட்டு அந்தாண்ட போடா. மன்னிச்சுன்னு சொல்லுங்கண்ணே. மன்னிக்கிட்டேன்டா போடா. என் பேர் சிக்காகோ சத்திவேல்ண்ணே. பாருண்ணே. நல்லா சிக்காக ஒரு சத்தியா போடா. கழுப்பட்டது இல்லையா? இங்க ஒரு ஆட்டோ நிக்குதுடா, அந்த குப்பை வண்டியா? ஆமா. அதை காட்டி இல்லண்ணே, மன்னிச்சுக்கண்ணே. 2 வண்டி ஒரே மாதிரி இருந்ததுனால போண்டி அது ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆனே. அவன் பார்த்துட்டு அவரியா இது உனக்கு இந்த வண்டி அந்த வண்டி ஒரே சொல்லுவான். கம்பெனி இருக்கு. பேசஞ்சர் சவாரி அதானப்பா 300 ரூபான்னு சொன்னேன். நீ பாட்டு போயிட்டே இருக்க. என்னண்ணே இல்லைண்ணே, யூடியூப் சேனல் நாகை 360 காமெடி. ஏன்டா சிரிக்கிறா? அப்படிதானே சிரிப்பான். காமெடி வீடியோண்ணே, யூடியூப் ஃபன் மாதிரி பண்ணுவாங்க. நான் பேசஞ்சர்லாம் இல்லைண்ணா, இந்த மாதிரி இல்லை கூட வந்ததுண்ணா. நம்ம கம்பெனியில் தான் நாங்கள் ஒரு கேமரா ஒன்று வச்சுருக்கோம். சாரி நான் மன்னிச்சுக்கேன், தப்பா நினச்சேன்னா. என்னண்ணா கோவமே பட மாட்டீங்க? என்னப்பா வீடியோ பண்ணிட்டு இப்படி குழப்பி விட்டுறா. மன்னிச்சுக்கேன். நாங்கள் என்ன நினைச்சோன்னா நீங்க பயமா குழம்பிடுவாருல நினைச்சா கரெக்டாக ஷார்ப்பா நின்ட்டாரு. தப்பா நினச்சேன். மதுரைக்கு வந்தோண்ணே. சரி, ஒரு மதுரையில் கொஞ்சம் பாசக்காரங்களும் இருக்காங்க, ரோசக்காரங்களும் கேள்விப்பட்டோம். உங்கள்கிட்ட பாசம் இருக்கா ரோசம் இருக்கான்னு பார்த்தேன். பாசத்துக்கு ரோசத்துக்கு நடுவில் தான் இருக்கீங்க. நல்ல வேலை எது நாங்கள் சில இடத்துல வாங்கியிருக்கோம். அதனால தான் சொல்கிறேன். அதாவது நல்ல மனுஷனா இருந்தா நல்ல மனுஷனா இருந்தா நாங்கள் வாங்கலை. எப்பவுமே இப்படி தானா இல்லை டயர்ட்ல இருந்து விட்டுட்டீங்களா? டயர்டா இல்லை போந்துருப்பீங்க. எங்களுக்கு பயம் தாங்க, மீச்சே பார்த்தோன்னா பயம் வந்துருச்சு எனக்கு. அச்சோ ஏன்டா இது, சும்மா பண்ணுங்க. ஹாய் அம்சு. ஹாய் கைஸ், திஸ் இஸ் நாகை 360 பிராங்ஸ்டர் சர்மேஷ். நாங்கள் நாகை 360 சேனல்ல நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல பண்றோம், சீப் அண்ட் பெஸ்டா. உங்க பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருப்போம். நம்ம கிட்ட நாகை 360 சேனல்ல 27 lakhs சப்ஸ்கிரைபர், அதே Facebookல 30 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். நாகை 360 ஃபயர் சேனல்ல 17 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே Facebookல நாகை 360 ஃபயர் 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். எங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி அதிக லெவல்ல ஃபாலோவர்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ எங்க மூலமா உங்க சேனலை ப்ரோமோட் பண்ணி கொடுக்கறதுல நாங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். பிசினஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட், மொபைல் ஷோரூம், ஹோம் அப்ளையன்சஸ், கார்மெண்ட்ஸ், சலூனு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது போன்ற எல்லா பிசினஸையும் நாங்க ப்ரோமோட் பண்ணி தரோம் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல. டிஸ்பிளே தெரிஞ்சவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம்.